அனைவருக்கும் வணக்கம். கர்ணன் என்ற பேரை கேட்டாலே நம்ம மனசுல ஒரு மரியாதை தோன்றும் இல்லையா? யாருக்கும் கொடுக்க முடியாததை கொடுத்த வள்ளல், தன்னுடைய உடம்போடு பிறந்த கவச குண்டலத்தை தானம் செய்தவர் என்று. ஒருவர் உயிரோடு இருக்கும்போது தானம் செய்வது என்பது சாதாரண ஒன்றுதான். ஆனா ஒருத்தர் இறந்த பிறகும் தானம் கொடுக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு வித்தியாசமான உண்மை கர்ணனின் மரணத்திற்கு பிறகு நடந்திருக்கும் ஒரு கடைசி கொடை பற்றியதுதான் இந்த கதை. இந்த கதையை நீங்க முழுசா கேளுங்க. அதுக்கப்புறம் கர்ணனுடைய பெரிய மனசும் தர்மத்தின் ஆழமும் நம்மை நிச்சயம் வியக்க வைக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். கர்ணன் அந்த பேரறிவாளி, பேரொளி மனிதர், கொடைகளில் தலை சிறந்தவனாம் இருந்தவர். மகாபாரத கதையில் கர்ணனுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. அவர்கள ஒருத்தி தான் இந்த கதையோட மையமானவர் பொன்னுருவி. இந்த பொன்னுருவி துரியோதனனோட உறவுக்கார பெண். ஒரு முறை கர்ணனுக்கும் இந்த பொன்னுருவிக்கும் திருமண ஏற்பாடு நடத்தப்பட்டது. ஆனா பொன்னுருவிக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஏன்னா கர்ணன் ஒரு தேரோட்டிக்கார மகா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கர்ணனை அவமானப்படுத்தினான். அந்த சமயத்துல துரியோதனன் கர்ணனை அரசனாக்கி கர்ணனுக்கும் பொன்னுருவிக்கும் திருமணம் நடத்தி வைத்தான். பக்கத்து அரண்மனை வாழ்க்கை, செல்வமும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா மனதால கர்ணனையோ அவன் நேசத்தையோ புரிஞ்சிக்காம இருந்தாங்க இந்த பொன்னுருவி. கணவனாய் இருந்தும் அவனோட அன்பை அவ மதிக்கவே இல்லை. ஆனா கர்ணன் பொன்னுருவி மேல அதிக நேசம் வச்சிருந்தாரு. இதனால கர்ணனால நிம்மதியா இருக்க முடியல. இந்த பொன்னுருவி அடிக்கடி கர்ணனை அவமானப்படுத்தி கொண்டே இருந்தா. நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. மகாபாரத போரும் நடந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்துல மகாபாரத போர்ல கர்ணனும் இறக்க நேரிட்டது. அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது. அது என்னன்னா, கர்ணன் யார் என்ற உண்மை. கர்ணன் குந்தியின் மகன், பாண்டவர்கள் அண்ணன், தர்மருக்கு நேரடியான சகோதரன் என்று. இதை கேட்ட பொன்னுருவிக்கு தலையில இடி விழுந்தால் போல ஆச்சு. அவன் யாருன்னு தெரியாம இத்தனை நாள் அவரை அவமதிச்சனே, அவர் மீது மரியாதை இல்லாம நடந்துகிட்டனே, இதெல்லாம் யோசிக்கும் போதே அவளுக்கு மனசு ரொம்ப சின்னதாயிடுச்சு. வாழ்நாள் முழுக்க அந்த பிழையை மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருப்பேன்னு அவர் ரொம்ப வேதனைப்பட்டா. பொன்னுருவி தர்மரை விட வயதில் இளையவள் தான் என்றாலும் இந்த மனநிலையை தெரிஞ்ச தர்மருக்கு மனசுல ஒரு சுமை வந்துடுச்சு. என் அண்ணனை கொல்ல நானே காரணமாயிட்டேன். இப்ப சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா உண்மையில் பார்த்தா இந்த சிங்காசனத்துக்கு தகுதி உள்ளவன் கர்ணன் தான். இதுக்காகத்தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு குந்திக்கிட்ட தர்மர் சொல்றார். கர்ணனோட மனைவியார் தானே பொன்னுருவி, அப்போ என் அண்ணி. இனிமே இந்த ராஜ்யத்தை ஆள்றதுல ஒவ்வொரு முக்கிய முடிவிலும் அவங்களோட ஆலோசனையை தான் முதலில் நான் கேட்பேன். அவங்க சொல்லுவதற்கு ஏற்பதான் ஆட்சி நடக்கணும் அப்படின்ட்டு தர்மர் குந்திக்கிட்ட சொல்றாரு. அதுதான் என் அண்ணனுக்கு நான் செய்யக்கூடிய உண்மையான மரியாதை என்றும் கூறுகிறார். அப்படி முடிவு செய்த தர்மர் ஒவ்வொரு நாளும் முக்கிய விஷயத்துல அரச முடிவுகளுக்கு பொன்னுருவியிடம் ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்து கொண்டாராம். இதில்தான் அந்த கடைசி கொடை இருக்குது. கர்ணன் இறந்த பிறகும் அவரோட மரியாதை ஒரு பெண்ணின் வாழ்வை பாதுகாத்தது. அவளுக்கு மன நிம்மதி கொடுத்தது. அதாவது ஒரு கணவன் இறந்த பிறகும் தன்னால் காதலிக்கப்பட்ட மனைவிக்கு மன அமைதி கொடுத்திருந்தார்னு யாராவது சொல்ல முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. அப்பதான் பொன்னுருவிக்கு புரிஞ்சுச்சு, இந்த மரியாதை எனக்கு கிடைக்க காரணம் ஒரே ஒருவர், அவர்தான் கொடைவள்ளல் கர்ணன் என்று. நான் ஒரு நாள் கூட நேசிக்காத மதிக்காத கர்ணன் இப்போ என் பெயருக்கே மரியாதையை கொடுத்து விட்டார். இந்த மரணத்துக்கு பிறகும் இந்த மாதிரி கொடையை கொடுக்கக்கூடியவன் ஒரு வீரனும் இல்லை, ஒரு வல்லவனும் இல்லை, ஒரு தெய்வம்தான் இருக்க முடியும். இதுவே கர்ணன் கொடுத்த கடைசி கொடை. கர்ணன் இறந்து விட்டாலும் அவர் கொடுத்த மரியாதை மட்டும்
பொன்னுருவி வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக மாறிவிட்டது. அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்தாரோ அதுவே இறந்த பிறகும் நடந்தது. இதுதான் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையால் மரணத்துக்கும் அப்பாற்பட்ட தாக்கம் ஏற்பட முடியும்னு காட்டும் உருக்கமான சான்று. கர்ணன் என்ன பண்ணிருக்கான்னு நினைச்சா நம்ம கூடவே ஒரு பயம் வரும். நம்ம வாழ்க்கையில நாம என்ன தர்மம் பண்ண போறோன்னு. இந்த கதையை கேட்ட நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்களால முடிஞ்ச தர்மத்தை மத்தவங்களுக்கு பண்ணுங்க. நன்றி.